அப்புறம் ஒரு கூழாங்கல்ல இருந்து எப்படி யூ கேன் மேக் 10,000 20,000 சம்பாதிக்கலாம். கூழாங்கல்ல இருந்தா எப்படி அது பாசிபிள் சார்? ஒரு கிலோ கூழாங்கலோட விலை ப்ராபப்ளி ஒரு 7 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் போகும். அதோட குவாலிட்டி ஆஃப் இதை வச்சு லெட்ஸ் சே ஒரு ஒரு 10 கல்லுங்கிறது இட்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் கரெக்டாக தானே. ஸோ அதில் வச்சு நீங்கள் நான் சொன்னேன் இல்லை ஒரு இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் 2 ரூபா வச்சு 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க சார்னு சொன்னேன். அதை யாரும் நம்பல, கமெண்ட்ல எல்லாம் போட்டு அப்படி போட்டிருக்காங்க சார் அதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்லாதீங்க how do you do itன்றாங்க சொல்கிறாங்க. ஸோ நான் ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேன் சார். ஊர் பக்கம் போனால் ஃப்ரீயாகவே கிடைக்குமா சார்? ஊர் பக்கம் இல்லை, இப்போ நீங்கள் வாசலுக்கு போனாலே 10 கல்லே பொறுக்கிட்டு வந்துடலாம். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு பாலிஷ் இட். அவ்வளோ. ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். இது பாருங்க. ஓ மை காட், இது ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. $124 என்ன சார் இது? $124 into 90 rupees மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 86 rupees. It's close to 10,000 rupees. சார் ஒரு 4 கூழாங்கல் மாற்றி மாற்றி போட்டு ஒரு ஆர்ட். ஆமாம், இது வந்து அதில் வந்து அப்பா இது பையன் இது அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேமிலி ஆர்ட். இதை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா ஏறக்குறைய 4,800 பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம என்னன்னா விற்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செல்லர் நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து 4,800 பேர் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான செல்லர்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு குவாரி வச்சிருக்கவர் கூட அவர் சம்பாதிக்க முடியாது. இதைத்தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து யூ மேக் சம்திங் அண்ட் யூ டூ பிகர். ஸோ அப்போ என்ன பண்ணணுங்கிறதான் தேடணுமே தவிர பண்ணவே முடியாது. அதெல்லாம் நம்ம ஒரு வே ஆஃப் திங்கிங்கில் இருக்கோம், அது அங்கேருந்து வெளியே வரணுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஹேண்ட் ஆர்ட்லாம் பண்ணுறாங்க நம்ம ஊரில். பட் இது இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து இவ்வளோ விலைக்கு போகுதுங்கிறது கற்பனை கூட பண்ண முடியல. நிஜமா அதான் உண்மை. அதை ரிவீல் பண்ணணுங்கிறதுக்கான காரணம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா மேம்? இதே தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, நான் ஒரு 8 வருஷமா 10 வருஷமா இந்த பிஸ்னஸில் இருக்கேன், இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கேன். ஐ சி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் 2 விதமாக நான் இந்த ரிவீல் பண்ணது கொஞ்சம் சீக்ரெட்ஸ்னு சொல்ல முடியாது. பட் நோபடி ஆஸ்ட். ஆக்சுவலி இதை நான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் 8-10 இயர்ஸாக வந்து ஐ கோ டு ஆல்மோஸ்ட் எவ்ரி காலேஜஸ் இன் இந்த கோயம்புத்தூர் சிட்டி ஆர் இன் அண்ட் அரௌண்ட். நான் போய் இந்த செமினார்ஸில் இது ரிலேட்டடாக பேசிகிட்டே தான் இருக்கேன். இந்த மாதிரி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சைட்ஸில் நான் பேசிகிட்டே இருக்கேன். இட் இஸ் ஒரு சர்வீஸ். இப்போ நான் இத்தனை வருஷம் 10 வருஷம் என் காலேஜில் எவ்வளோ ஷெடியூல்ஸ் இருந்தாலும் ஒரு நாள் டெஃபினட்டாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் எந்த காலேஜ் கூட நான் டினே பண்ணது கிடையாது. எனக்கு போதுமான அளவுக்கு நான் பண்ணிட்டேன். எனக்கு இது தெரியுது, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியுது. Let them use it. Everybody goes for it ன்னு சொல்கிறேன். Without any collecting any fees or anything, I just go as a service. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட் சைடில் நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். மோர் தென் ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் நான் பேசியிருப்பேன் இது வரைக்கும். என்னோட பேச்சு கேட்டு பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு தனியாக ஏதாவது ஒரு இது வருமா அதெல்லாம் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. பட் லெட் தம் கோ அப்படின்றாங்கல்ல பார்க்க. பட் அது ஸ்டூடெண்ட் சைடில் சொன்னது தான் தப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பப்ளிக் கிட்ட என்ன சொல்ல முடியல. அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, பிகாஸ் அவங்க எல்லாம் வந்து இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா தே ஆர் திங்கிங் இன் அ ஸ்கேம் வே.